தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு அந்த நபர் மீது ஒரு திட்டம் அல்லது ஒரு தரிசனம் வைத்து அந்த தரிசனத்தின் பாதையிலே வழி நடத்தி முடிவிலே அவரோடு கூட நித்திய காலமாய் பரலோகத்திலே இருக்கும்படியாக செய்கிறார். இப்படி தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் ஒரு திட்டம் வைத்து அவரையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மீது ஒரு தரிசனத்தை வைத்து அந்த தரிசனத்தின் மூலம் பாவிகளை ரட்சித்து ஒரு பெரிய திரள் கூட்டத்தை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியான தரிசனத்தோடு கூட அவரையும் உலகத்திற்கு அனுப்பி அவரையும் அந்த பாதையிலே நடத்தி அவருக்கு தேவனுடைய ஞானத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்ற முடியாதபடிக்கு சாத்தான் பல வகை போராட்டங்களை அவருக்கு விரோதமாய் கொண்டு வந்ததையும் அதை அவர் அவருடைய ஞானத்தினால் எப்படி ஜெயித்தார் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும், உங்கள் மீதும் சரி, என் மீதும் சரி, தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னாலே நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்மீது ஒரு திட்டம் தரிசனம் வைக்கிறார். நம்மை நித்திய நித்தியமா அவரோடு கூட இருக்கும்படியாக விரும்புகிறார். அப்படிப்பட்ட நம்மை அவரோடு கூட இருக்க முடியாதபடிக்கு பிசாசு செய்கிற பல தந்திரங்களை ஜெயிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த தேவ ஞானம் நமக்கும் வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பின் மூலம் உண்டான ஞானத்தினால் சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் சிலுவையிலே முறித்து போட்டு ஜெயம் பெற்றார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாமும் பெற வேண்டும். அந்த அன்பினால் மாத்திரமே நம்முடைய சுபாவம் அழியும். நீங்க எத்தனை தடவை பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாலும் அழியாது. நீ எத்தனை மாசக்கணக்கில் உபவாசத்தில் இருந்தாலும் அழியாது. நீ எவ்வளவுதான் தேவனோடு கூட முகமுகமாய் பேசினாலும் அழியாது. நான் சொல்லுகிற அத்தனையும் வேத வசனத்தின் மூலம் இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுவேன். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த சுபாவம் அழியணும் அப்படின்னா, முற்றிலும் இந்த சுபாவம் நம்மளை விட்டு அழியணும்னா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வந்தால் மாத்திரமே. அப்ப அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள எப்படி வரும், அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27, 31, 32. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. விபச்சாரக்காரனா இருக்கிறவன் திருந்தி பரலோகத்துக்கு போயிடுவான். கொலை செய்தவன் திருந்தி பரலோகத்துக்கு போயிடுவான். இயேசு சொன்னார், உங்களுக்கு முன்னே வேசிகள் அங்க இருப்பாங்கன்னு சொன்னாரு. அவனுடைய பெரிய தந்திரமே உன்னை எப்படி கோபப்படுத்தலாம், எப்படி யார் மீது வெறுப்பு உண்டாக்கலாம், யார் மீது கசப்பு உண்டாக்கலாம். ஏன் சொன்னா, நீ கொலை செஞ்சிட்டீன்னா எனக்கு பாவம்னு உனக்கு தெரியும், விபச்சாரம் செஞ்சினா பாவம்னு உனக்கு தெரியும். ஆனா உன் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு வெறுப்பு வரும்போது அது பாவம் தெரியாது. வெரி இம்பார்ட்டன்ட். அதுல நீ எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாலும் அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த பகை, அந்த கோபம் உன்னை கரப்படுத்தி இருக்குங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. அந்த கசப்போடு நீ அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்க முடியும். அந்த கசப்போடு நீ 40 நாள் ஜெபிக்க முடியும். It's rather very difficult to understand that you are defiled by the bitterness in heart. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்துக்குள்ள எப்படியெல்லாம் வெறுப்பை கொடுக்கலாம், எப்படியெல்லாம் கோபத்தை கொடுக்கலாம், அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சான். கடைசி வரைக்கும் ஒரு அன்பை காட்டினாரு. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறதே, எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிறது. முகமுகமாய் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த பிசாசின் தந்திரத்தை தான் சிலுவையில் ஜெயித்தாரு. அவருடைய அன்பு என்ன? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் லவ். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? முடிவு பரியந்தவனு தம்முடையவர்களிடத்தில் சொன்ன அந்த 12 சீசர்கள் தான் சொல்லுது. இந்த 12 சீசர்களை சொல்றது தான் அவர்களிடத்தில் முடிவு பரியந்தமும் அன்பு செலுத்தினார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ what was his love upon his disciples till the end? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46வது வசனத்தில் இருந்து, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில்
12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். என்னதான் பட்டயங்களையும் தடிகளையும் அவர் கூட சாப்பிட்டவன், அவர் கூட அப்பம் புசித்தவன், அவர் மார்புல கடந்தவன். நல்ல கவனிங்க, அவர் போகிற இடத்துக்கெல்லாம் கூட போனவன். இன்னும் நான் சொல்லுவேன்னா, அவர் காசை எல்லாம் இவன் தான் வச்சிருந்தான். அவர் காசை எங்கேயும் கொண்டு போக மாட்டாரியா? அவர் காசை எல்லாம் இவன் வச்சுதான் செலவழிப்பான். அந்த அளவுக்கு அவன் மேல அன்பு வச்சிருந்தாரு. அவன்தான் இன்னைக்கு அவருக்கு விரோதமான ஆட்களை கூட்டிட்டு வந்து நிற்கிறான். முடிவு பரியந்தம் சொன்னாரே, இட்ஸ் a lost. இப்ப அவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இதான் முடிவு. அவரை நோக்கி வர்றான், என்னை காட்டி கொடுக்கிறவன் வர்றான்னு சொல்றாரு. வாசிப்போம். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அங்கு சொல்லிட்டு வர்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான், வாங்க போன்னு சொல்றாரு. இப்ப அவன் முத்தம் செய்த உடனே எதுவுமே தெரியாதது மாதிரி நடக்கிறாரு. நல்ல கவனிங்க, what is the beauty of the love of Christ? அவர் என்ன சொன்னாரு வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். எதுவுமே தெரியாதது மாதிரி. அன்பு சகல பாவத்தையும் மூடிடுவான். யாரை பார்த்து சொன்னாரு? துரோகி ஐயா. ஒரு விரோதி செய்கிற தீமைய மறந்துடலாம், மன்னிச்சிடலாம். கூடே வந்து கூடே சாப்பிட்டு அவருடைய பணம் எல்லாத்தையும் வாங்கி எல்லா காரியத்தையும் செய்து யாராலுமே இவனா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவு அவரோட நடந்து இன்னைக்கு வந்து முத்தத்தில் காட்டி கொடுக்கிறான். அந்த முத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வெளி உலகத்தில் அவனுடைய அன்பின் நடிப்பு, அந்த பாதையில் நீங்க போனீங்கன்னா தான் அது தெரியும். அந்த பாதையில் போனாதான் துரோகத்தை மறக்க முடியுமா மன்னிக்க முடியுமா தெரியும். உண்மையான இயேசுவினுடைய அன்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறானா? நல்ல கவனிங்க, சிநேகிதனே என்னத்திற்கு வந்தாய்?
எதுவுமே தெரியாத அளவுல, ஒண்ணுமே தெரியாதது மாதிரி அவருடைய அன்பை காட்டினாரே. அந்த ஒரே ஒரு அன்பு அவனை சாகடிச்சிருச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஏன் நான்று கொண்டு செத்தான்? பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நான்று கொண்டு செத்தான்னு நினைக்காதீங்க. அவருடைய அன்புயா. சிநேகிதன் கடைசிலத்தில் கூட கூப்பிட்டாரு, துரோகின்னு சொல்லலையே. இப்படிப்பட்ட அன்புள்ளவரை காட்டி கொடுத்துட்டனே, இன்னும் நான் ஏன் வாழ வேண்டும்? செத்துட்டான். நல்லா கவனிங்க. அவனால அந்த சிநேகிதனைங்கிற வார்த்தையை தாங்க முடியலையா. அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்க உனக்காக வேண்டிக் கொண்டேன். உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்க. அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த பேதுருவுக்காக எவ்வளவு மன்னிப்பு கேட்டு ஜெபிச்சிருப்பார் தெரியுமா? மறுதலிக்க போகிறானே, மறுதலிக்க போகிறானே, ரட்சிப்பை இழந்துடக்கூடாதே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன்ப்பா. நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை பலப்படுத்து. வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 3 தரம் மறுதலிப்பாய் உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்மோட்டு போக மாட்டேன். ஆண்டவரே, உம்மை விட்டு போக மாட்டேன். உம்மை மறுதலிக்கவே மாட்டேன். நான் செத்தாலும் உம்மோடு சாவேன். இன்னைக்கே நீ மறுதலிப்பா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 69வது வசனத்திலிருந்து. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். எல்லாருக்கும் முன்பாக. அந்த ஆள் யாருன்னே தெரியாத. நல்லா கவனிங்க. God expects such a love from us. அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம்.
அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நஸ்ரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை 74வது வசனம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி, அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஏசு அங்கதான் நிற்கிறாரியா, அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. லூக்கா 22வது அதிகாரம் 61-62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, நல்ல கவனிங்க, அவரை வச்சுக்கிட்டே தான் மறுதலிக்கலாம். துரோகிகள்ங்க கூட தான் இருப்பாங்க, கூட தான் இருப்பாங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அது கோப பார்வை இல்லை, அந்த பார்வையில் உள்ள அன்பு. Have you ever heard? பார்வையில் ஒரு அன்பை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கோபமா பார்த்திருந்தா அவன் மனங்கசந்து அழுது இருக்க மாட்டான். அந்த பார்வையில் உள்ள அன்பு. வாசிப்போம். வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதான். துரோகங்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இயேசுவினுடைய காலத்திற்கு முன்னால பல வருடங்களுக்கு முன்பு, பல 1000 வருடங்களுக்கு முன்பு இதே கிறிஸ்துவின் அன்பை காட்டின ஒரு நபர் உண்டு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 18-20 வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, எந்த அளவுக்கு பொறாமை இருந்தா அந்த சொப்பனம் நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பான். கூட பிறந்தவன் ஐயா, கூட பிறந்தவர்கள் அவன் தூரத்தில் வர்ற அவன் தங்களுக்கு சமயம் வரும்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவன் சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம். எதனால் அப்படி செய்கிறார்கள்? 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமை நிமித்தமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. 24வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. கூட பிறந்தன துரோகம். 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து
அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். வித்தே போட்டாங்க ஐயா. இயேசுவுக்கு 30 வெள்ளி காசு, இவனுக்கு 20 வெள்ளி காசு. அவன் தாயையும் பார்க்க முடியாது, தகப்பனையும் பார்க்க முடியாது. நல்ல கவனிங்க. அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை ஒரு ஆட்டு ரத்தத்தில் நினச்சி தகப்பன்ட்டு போய் மிருகம் கடிச்சு கொண்டு போட்டுட்டானுங்க. ஆனால் கர்த்தர் தரிசனம் வச்சுட்டாரா? எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுயா. 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அப்படியே சொப்பனம் நிறைவேறுகிறது. அப்படியே சொப்பனம். இன்னைக்கு ராஜாவுடைய ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் ஸ்தானம் ராஜா ஸ்தானம். அவன் கையில இருக்கிற அத்தனை அதிகாரமும் ராஜாவுடைய அதிகாரம். சிங்காசனம் மட்டும்தான் வேற. நல்ல கவனிக்க வேண்டும். அப்படியே சொப்பனை நிறைவேறிடுச்சு. இவன் நினைச்ச அத்தனை பேரையும் தூக்கில் போட முடியும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். என் கிட்ட வரும் துரோகிகளை என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கவலைப்படாதப்பா. இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் நீ பார்க்கும்போது இவனுக்கு இப்படிலாம் செஞ்சிட்டமே, கவலைப்படாத. நல்லா கவனிக்க வேண்டும். என்னை இவ்விடத்தில் வெற்றி போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டான்னு சொன்னானே. ஏன் சொன்னான் தெரியுமா? அவன் முன்னால் தான் பேசுகிறானுங்க. இவன் டிரான்ஸ்லேட்டரை வச்சு பேசுகிறான். தூபாசின்னு சொன்னால் டிரான்ஸ்லேட்டர். இவங்க இந்த பாஷை இவன் கூட பிறந்தவன் தானே, இவங்க பேசுறது புரியுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 42வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டோம். அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். இவன் தூபாசியை வைத்து பேசுறதுனால இவங்க பேசுறது இவனுக்கு புரியுங்கிறது இவனுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றான், என்னை வித்து போட்டதுனால நீ கவலைப்படாதப்பா. அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னால் அனுப்பினார். எப்படி தெரியுமா? கர்த்தர் சொல்கிறதை சொல்லுகிறேன். உன்னை உயர்த்திட்டு போறதை மட்டும் பாரு. உன்னை தாழ்த்தி பேசுறவங்களை கண்டுக்கிடாத.
ஒன்ன உயர்த்திட்டு போறது மட்டும் பாரு. உனக்கு தீமை செய்கிறவளை பத்தி நினைக்காத. நல்லா கவனிக்க வேண்டும். ஓம் கூட கர்த்தர் இருக்கிறார மட்டும் பாரு. ஓம் கூட கர்த்தர் இருக்கிறாரான்னு மட்டும் பாரு. உனக்கு பின்னால் 1000 பேர் செய்கிற சதியை குறித்து கவலைப்படாத. உன்னை அசைக்கவே முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். நல்ல கவனிங்க. 2 வருஷம் பஞ்சம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 வருஷம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? வாப்பா வந்து உட்காரு சாப்பிடுன்னு சொல்லி நம்ம அனுப்பிடுவோம். ஒரு நேரம் சாப்பாடோட நம்ம அன்பு. இன்னும் 5 வருஷம் இருக்கு. நான் காப்பாத்துவேங்கிறேன் ஐயா. வாசிப்போம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். அப்பாவையும் கூட்டிட்டு வா. அவங்க அப்பாட்ட சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? 11வது வசனம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராத படிக்க அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். 5 வருஷமும் பராமரிப்பேன். The love of Christ யாருக்கு செஞ்சான் தெரியுமா? துரோகிகளுக்கு. இந்த யோசேப்பை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அது என்னது அர்த்தம்? அவனை ஒண்ணு செய்ய முடியலன்னு அர்த்தம். அவனை ஒண்ணு செய்ய முடியலன்னு அர்த்தம். வாசிப்போம். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் ஐயா அவனுக்கு விரோதமாக அம்புகள் எய்யப்பட்டது. ஒண்ணுமே வாய்க்கல. வாசிப்போம். இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இதனால் அவன் யாரு? மெய்ப்பன் சொல்லிட்டாலே பாடுகள் உண்டு. நல்லா கவனிக்க வேண்டும். அவன் வில் உறுதியாய் நின்றது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். நான் சொன்னேன், சாத்தானுடைய தந்திரமே இருதயத்துக்குள்ள கசப்பையும் வெறுப்பையும் தான் கொடுப்பான்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29 இருந்து, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கடற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவரை சிலுவையில் அறையும்படி சரீரம் முழுவதையும் கிழிச்சிட்டு தான் கொண்டு போறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33-34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நல்ல கவனிங்க. சாத்தான் தேவ தரிசன வாழ்க்கையில நிறைவேற விடாம ஆக்குறதுக்கு தான் அந்த பாதையில கொண்டு போறான். அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடட்டுமே. எலியா செய்தது மாதிரி வானத்துல இருந்து அக்கினி இறக்கட்டுமே. அந்த தரிசனம், அந்த நோக்கம் நிறைவேற முடியாதபடி கோபம் அல்லது வெறுப்பு அல்லது கசப்பு அவர் இருதயத்தில் கொடுக்கிறதுக்கு தான் அந்த பாதை. பிதாவே, இவர்களை மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. 47வது வசனம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி நீதிமான் சொன்னா? அவருடைய அன்பை வச்சு, அவருடைய பரிசுத்தத்தை பத்தி அவனுக்கு தெரியவே தெரியாது. அவர் நீதிமான எதை வச்சு? அவருடைய அன்பை வைத்தியா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவ்வளவு தீமை செஞ்சதுக்கு அப்புறம் மன்னியும் சொல்றாரு. அவரை சிலுவையில் அறைஞ்சது புறஜாதி இல்லை. அவருக்கு அந்த ஆக்கினையை கொடுத்ததும் புறஜாதி இல்லை. வேத பாரகர், பரிசேயர், சபையில் உள்ள மூப்பர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டாம். அவருடைய இருதயத்துக்குள்ள பாவியாகிய அவர்கள் மீது கசப்போ வெறுப்போ கோபமோ உண்டாகவில்லை. தேவனுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான சாத்தானின் தந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் தேவ ஞானம் என்ற தலைப்புல தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, அவருக்கு இருந்த அன்பில் உண்டான ஞானம் என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அது ஞானம். எவ்வளவுதான் அவருக்கு விரோதமாக எவ்வளவுதான் சிலுவையில் அறைஞ்சும் அவர் சபிக்காம பதிலும் பேசாம அமைதலாயிருந்தா அது பேர் அன்பு. அது பேர் அன்பு. அவர் அமைதலாயிருந்து செத்திருந்தால் அதுக்கு பேர் அன்பு. அதுக்கு பேர் சகிப்புத்தன்மை. ஆனா பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னாரு. சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஞானம் அது. அன்புல உண்டான ஞானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அவருடைய அன்புல ஞானம் மறைந்து கிடக்குது, யாருக்கும் தெரியாது. அதுதான் இப்ப வெளிப்படுகிறது. நல்லா கவனிங்க, துரோகிகள் தான். நம்ம அவன் செஞ்ச துரோகம் இவன் செஞ்ச துரோகத்தையெல்லாம் உள்ள போட்டேன்னா நீ ஜபமே பண்ண முடியாது, நீ பரலோகமும் போக முடியாது. அதுக்கு தான் இந்த செய்தியை கொடுக்கிறாரு. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு அது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறான். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7ல் இருந்து 10 வரை. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாசிப்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். அந்த தேவனுடைய அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. உலக அன்பு இல்ல. வாசிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் உனக்குள்ள இருக்கிறாருங்கிறதே நீ காட்டுற அன்புல தான் இருக்கு. அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. ஒருத்தன் அவரை கண்டதில்லை. 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நீ நியாய தீர்ப்புக்கு போயிட்டு தான் பரலத்துக்கு போக முடியும். அங்க தைரியமா நிக்கணும்னா அன்பு தான். அப்படின்னா அந்த அன்பு இல்லைன்னா நியாய தீர்ப்புலையே தீர்ப்பு கூறப்பட்டு விடும். அந்த அன்பு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறதே அந்த அன்பு தான். ரட்சிப்புனா என்ன? அவர் நமக்குள்ள இருக்கிறது தான். அவருடைய பிள்ளைன்னு சொல்லப்படுகிறது தான் ரட்சிப்பு. நீ அவருடைய பிள்ளைன்னு சொன்னா அங்க மாமிசமும் கிடையாது, ரத்தமும் கிடையாது. வாசிப்போமா? யோவான் 1வது அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நல்ல கவனிங்க. மாமிசமே அங்க செயல்படக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு அப்ப வேதம் என்ன? 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தான் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன்
தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த கட்டளையை நம்ம அவராலே பெற்றிருக்கிறோம். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34-35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். சிலுவையில அவர் பிசாசை ஜெயித்தது அன்புலதான். நல்லா கவனிக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட இருப்பான் என்று சொன்னாரே. அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம சுபாவம் அழிய வேண்டும். முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். How to get the love of Christ. ஆண்டவருடைய அன்பை எப்படி பெற்றுக்கொள்கிறது, எப்படி சுபாவத்தை அளிக்கிறது. சுபாவம், நீ எவ்வளவுதான் தேவனோடு உறவு கொண்டாலும் சுபாவம் அழிஞ்சிடாது. வேத வசனத்தின் மூலம் உங்களுக்கு சொல்றேன். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அப்படின்னா மோசேயுடைய சுபாவங்கிறது கோபம். நல்ல கவனிங்க. மோசேயுடைய சுபாவம் கோபம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20ல் இருந்து 22வது வசனம் வரை. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அரண்மனையில வச்சு வளர்க்கிறா. வாசிப்போம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பெரிய திறமசாலி ஆயிட்டான். நல்ல கவனிக்க. அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா பெரிய திறமசாலி அர்த்தம். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டிருக்கிறான். எஜுகேட்டட் மேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம் தொடர்ந்து. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். வாசிப்போம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 30வது வசனம்.
40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். இந்த 40 ஆண்டு அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டான், மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிட்டான். இப்போ இந்த 40 நாள் கழிச்சு தான் அடுத்த தரிசனம் வருது. நல்லா கவனிங்க. இந்த 40 நாள் என்ன செய்கிறான்? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். நல்ல 40 ஆண்டு ஆடு மேய்க்கிறான். 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 33 34. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாயிருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. நல்ல கவனியா, 40 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவோ ஆட்டை மேய்க்க கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் இருதயத்துக்குள்ள ஆட்டை எப்படியெல்லாம் மேய்க்கணுங்கிறதெல்லாம் தேறிட்டான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் தரிசனமாகிறாரு. என் எகிப்துக்கு அனுப்புறாரு, என் மக்களை விடுதலையாக்கி வரணும். வாசிப்போம். அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன், ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். அழைப்பு. இப்போ எகிப்துல பார்வோனோட வந்து பேசி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் மக்களை அவன் விட மாட்டேங்கிறான். அவன் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. அட் a particular point of time பார்வோனுக்கு கோபம் வந்துருச்சு. யாத்ராகமம் 10வது அதிகாரம் 28 29. பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். என் முகத்தை காணுகிற நாள்ல சாவாய். வாசிப்போம். அப்பொழுது மோசே, நீ சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். நம்ம பேச்சு, இனி உன் மூஞ்ச பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி வெளியேறினான் தெரியுமா? யாத்ராகமம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதி. உக்கிரமான கோபத்தோட பார்வோனை விட்டு புறப்பட்டான். எப்படி வெளியேறான்? 40 ஆண்டு ஆடு மேய்க்கிற அவன் சுபாவத்தை மாத்திருச்சா? 40 ஆண்டு ஆடு மேய்ச்ச சுபாவம் மாறிடுச்சுதா? உக்கிரமான கோபத்தோடு வெளியே வருகிறான். யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவர் மேலவர் சொல்றாரு, ஐயா கட்டளைகளை பெற்றுக்கொள்றதுக்காக மேலவர சொல்றாரு. 15வது வசனம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. அதுக்கு அர்த்தம் என்ன? மேகத்துக்குள்ள இருக்கிறான். He was in the presence of God for 40 days. சாப்பிடலங்க, தண்ணி குடிக்கலங்க. 18வது வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாள் இருக்கிறாங்க. இந்த 40 நாள் மேல இருக்கும்போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ,
எகிப்து தேசத்தில் இருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவரோட பேசிட்டு வர்றான். 40 நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறான். சுபாவம் அழிஞ்சிடாது. 15-16. பின்பு மோசே மலையில் இருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. சாட்சி பலகை 2 அவன் கையில இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், யாரால? தேவனால் செய்யப்பட்டதாயோ, அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. தேவனால் எழுதப்பட்டது. Never forget. இந்த எழுத்து, இந்த 10 கற்பனைகளை வாங்குறதற்கு 40 நாள் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் தேவனோடு கூட பேசிக்கொண்டுதான் அத்தனை வாங்கி கொண்டிருக்கிறான். கீழே இறங்கி வந்துட்டான். 19வது 20வது வசனம். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி, கோபம் உண்டவனாய், சுபாவம் அழிஞ்சிட்டா. சுபாவம் அழிஞ்சிட்டா. தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியில் எரிந்து உடைத்து போட்டு, நல்லா கவனிங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து கர்த்தருடைய கையில வாங்கிட்டு வந்ததை உடைக்கிற அளவுக்கு கோபம் போயிட்டா. கோபம் போயிட்டா. எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்று குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். போகட்டும். எப்பொழுது இவனுடைய சுபாவம் அழிந்தது? எப்பொழுது இவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வந்தது? யாத்ராகமம் 34வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இடைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நல்ல கவனி, எதை உடைச்சி அதை செய். நல்லா கவனிக்க வேண்டும். மரக்கட்டையில் உள்ள பலகை நினைச்சிடாதீங்க. அதில் மரக்கட்டைன்னு எழுதியிருக்கா? என்ன எழுதியிருக்க வாசிங்க, 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இடைத்துக்கொள். கல்லுல பலகையை செஞ்சுட்டு கொண்டார சொல்றாரு. உடைச்சி இல்லையா? அதை தூக்கிட்டு வா. இதை தூக்கிட்டு மேலே போறான் இல்லையா? இல்லை கவனிங்க, ஆண்டவர் அதை மேலே கொண்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் இவனுக்கு தான் செய்ததே தப்புன்னு தெரியுது. உடனே இந்த மக்கள்கிட்ட ஓடுறான். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 30வது வசனம். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். இப்பொழுது ஏறி போகிறேன் என்று சொன்னார். ஏறான்.
யாத்திராகமம் 34வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். நல்ல கவனி, முக்கியமான பகுதி. இப்பந்தான் அவருடைய நாமம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாருயா. இப்பந்தான் அந்த மலையில உணர்ந்தவனாக மேலே ஏறான். 2 கற்பலகைகளையும் தூக்கிட்டு மேலே ஏறது சாதாரணம் இல்லை, கீழே இறங்கிடலாம். அவன் இருதயம் எப்படி மாறுதுங்கிறத அறியணும். எப்படி மாறுகிறது? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று, வாசிப்போம், கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறைக்கு. இப்பந்தான் அந்த நாமத்தை சொல்றாரு. இதுக்கு முன்னால உம்முடைய நாமம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறனாரு. அதற்கப்புறம் யெகோவாங்கிற நாமத்தில் வெளிப்பட்டாரு. ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னாரு. இப்பதான் சொல்றாரு அவர் இரக்கம் உள்ளவரப்பா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அவனுக்குள்ள அந்த இரக்கம், அவனுக்குள்ள அந்த மன்னிக்கிற சுபாவம் அவன் இருதயத்துக்குள்ள வருகிறது. உபாகமம் 9வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமோ நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். இரவும் பகலும் இந்த 40 நாள்ல தான் இந்த பலகையும் பெறான். இந்த 40 நாள்ல தான் அவங்களுக்காக மன்னிப்பும் கேட்கிறான். முன்போல 40 நாள் சொல்றானே, முதல்ல வாங்க கற்பனைக்காக 40 நாள் போனானே, அதே மாதிரி திரும்பியும் அதே நேரத்தில் தான் இந்த கற்பலகையிலே வாங்குறான். நல்ல கவனிங்க, இப்பொழுது வாங்குகிற கட்டளைகளுக்கும் அப்பொழுது வாங்கின கட்டளைகளுக்கும் வித்தியாசம் இருந்தது. ஒரே கட்டளையை தான் இப்போ எழுதினாரு. இப்போ எழுதின கட்டளைகள்ல அவனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகிறது. இப்போ அந்த மக்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறான். வாசிப்போம். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். எப்படிப்பட்ட ஜெபம் எடுத்தான் தெரியுமா? உடைச்சி போட்டவன், நொறுக்கி போட்டவன்,
யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அடித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராத படிக்க அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்க அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். எப்படி கெஞ்சி மன்றாடுகிறான், அழுகிறான். கடைசியில என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? 32வது வசனம், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். கிரைஸ்ட் லவ். 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்க பரிதாபம் கொண்டார். அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரான மன்னியும், இல்லைன்னா நீ எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிடைக்க போடும். அதுக்கப்புறம் தான் தன் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வந்துருச்சு. நல்ல கவனிங்க, அவன் முதல்ல இறங்கி வந்தது வேற, இப்ப இறங்கி வர்றது வேற. அன்னைக்கு இறங்கி வந்தவன் சுபாவத்தோடு இறங்கி வந்தான். அன்னைக்கு இறங்கி வந்தவன் அதே சுபாவத்தில் இறங்கி வந்தா எந்த மாற்றமும் அவனத்தில் இல்லை. இப்பொழுது இறங்கி வருகிறவன் கிறிஸ்துவின் அன்புல இறங்கி வர்றான். ஐயா, அந்த கிறிஸ்துவின் அன்பு அவன் முகத்தை பிரகாசிக்க செய்தது. நல்ல கவனிங்க, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29-30 வசனங்கள். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவன் முகம் பிரகாசித்ததை அறியலையா? நல்ல கவனிங்க, உன் இருதயத்துக்குள்ள இந்த கிரைஸ்ட் லவ் உன் இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா உன் முகம் பிரகாசிக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஸ்தேவானுக்கு விரோதமான பொய் குற்றம் சுமத்துறாங்க. நல்ல கவனிங்க, அவன் இருதயத்துக்குள்ள கோபம், அவன் இருதயத்துக்குள்ள ஒரு வெறுப்பு, அல்லது அவன் இருதயத்துக்குள்ள ஒரு மறுப்பு, எதையாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல விரோதமா பேசுறாங்க. அவன் இருதயம் கிறிஸ்துவின் அன்புல நிறைஞ்சு இருக்கிறது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண் நோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம் தேவதூதனுடைய முகத்தை போல.
அப்ப ஸ்தேவானுக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் அன்பு என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 55 இருந்து 60 வரை. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். அந்த கல்லெறிதுன்னு சொல்லு சாகடிக்கிறதுக்கத்தான். அந்த நாட்கள்ல கல்லெறிஞ்சா சாகடிப்பாங்க, சாகடிக்கிறாங்க. வாசிப்போம். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். கல்லெறிகிறாங்க. என் ஆவியை ஏற்றுக்கொடுங்கிறான். அவங்களை சபிக்கல, அக்கினி இறங்கி அழிக்கணும்னு சொல்லல. நல்ல கவனிங்க. ஆண்டவரே என் ஆவியை ஏத்துக்கணும்னு சொல்லும்போது அவனுக்குள்ள அன்பு இருந்துச்சு, அவனுக்குள்ள அன்பு இருந்துச்சு. ஆனா அந்த அன்பு உள்ள ஞானத்தை காட்டணும். அந்த ஞானம் வெளிப்பட்டாதான் சாத்தான் தோத்து போவான். அப்ப அந்த அன்புல இருந்த ஞானம் என்ன? 60வது வசனம். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இதைத்தான் மோசேயும், ஆண்டவரே இவர்கள் பாவத்தை மன்னித்தரலாம், நான் மன்னித்தரலாம். இல்லாவிட்ட நீ எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போட ஆண்டவரே. கிரைஸ்ட் லவ். அவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வந்ததுக்கு அப்புறம் தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். நல்ல கவனிங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, அது இயேசு, அது இயேசுவை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 35 உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியின் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனை அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 40 வருஷம் அவங்களை வழி நடத்தினவன். வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. இந்த மோசேதான். இந்த கிறிஸ்துவினுடைய அன்பு அவனை கிறிஸ்துவோடு கூட போய் சேர்த்துருச்சுதான். அது தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28 31. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும்
மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஐயா, அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் சொன்னா, இந்த மோசேயை கர்த்தர் எந்த இடத்துல வைத்திருக்கிறார்? அதுக்கு காரணம் அன்பு. நல்லா கவனிக்க வேண்டும். போகட்டும், இந்த அன்பு நமக்குள்ள வரணும். இந்த அன்பு நமக்குள்ள வரணும். எனக்கு அன்பை தாங்க ஆண்டவரே, எனக்கு அன்பை தாங்க ஆண்டவரே வந்துடாது. முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உனக்குள்ள வரணும்னா, கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சாதாரணமா மன்னிச்சிட முடியுமா? அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு உன் இருதயத்துக்குள்ள ஒரு இரக்கம் அவங்க மேல வரணுமா? அவங்க செய்த தீமைய கர்த்தர் மன்னிக்கணும். அவங்க செய்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கணும். அப்ப அவருடைய சமூகத்துல உன் இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் உனக்குள்ள வரும் பொழுது ஒன்னு அறியாமலே நீ அவங்கள மன்னிப்ப. உன் இருதயத்துக்குள்ள மன்னிப்பு வராம கிறிஸ்துவின் அன்பு வராது. நல்ல கவனிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. அது என்னது தேவ சமாதானம்? What is that? உன் இருதயத்துல கசப்பு ஆளக்கூடாது. உன் இருதயத்துக்குள்ள கோபம் ஆளக்கூடாது. உன் இருதயத்துல வெறுப்பு ஆளக்கூடாது. உன் இருதயத்துல சமாதானம் இருக்கணும். அப்படின்னா உன் இருதயத்துக்குள்ள என்னைக்கு சமாதானம் வரும்? நீ மன்னிக்கும் போதுதான். தீமை செய்வாங்க, மற்றவங்களை மாத்திருவோன்னு ஒரு நாள் நினைச்சிடாத. யாரையுமே உன்னால மாற்ற முடியாது. நீதான் மாறணும். நீதான் மாறணும். ஐயா, உனக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். உனக்குள்ள ஒரு பாரம் வர வேண்டும். உன் கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள வரணும்னா உன் இருதயத்துக்குள்ள ஆத்ம பாரம். ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படணும். என் இருதயத்தின் விருப்பம்.
2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்படின்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு மன்னிக்கிற இருதயம் வர வேண்டும். அதை கர்த்தரிடத்துல கேட்கணும். உங்களுடைய அன்பை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்கறத விட ஒரு மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வசனம் எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவின் அன்பு வர வேண்டும். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதை மாத்திரம் பாரு. யாரு தீமை செய்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க.